கர்த்தர் அவருடைய பிளான்ல உன்னை ஃபிட் பண்ணுவார், உன்னை தொடுவார், உன்னை சுகமாக்குவார், உன்னை பூரணப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். உன் மேல் இருக்கிற எதுவும் அவர் ஒன்றும் செய்யாது. ஆனால் அவர் மேல் இருக்கிறது உன்னை மாற்றிடும், உன்னை வாழ வச்சிடும், உன்னை தூக்கி நிறுத்திடும், உன்னை சுகமாக்கிடும். அவர் மேல இருக்கிற வல்லமை, அபிஷேகம், கிருபை, சுகத்தின் வல்லமை உன்னை வாழ வச்சிடும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவர் இயேசு அவனை தொட்டான். ஆமென். சுத்தமானவர் அசுத்தமானவனை தொட்டபோது அசுத்தமானவன் சுத்தமானார். காரணம், சுத்தமானவர் மேல இருக்கிற சுத்தத்தின் வல்லமை. எப்படி சொல்றது? அவர் நீதி உங்ககிட்ட வரும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதவனுக்கு நீதியாக. நீங்கள் அவர்கிட்ட வந்தீங்க, அவர்கிட்ட ஆராய்ச்சிங்க, அவருடைய வல்லமை கிட்ட வந்துட்டீங்கன்னா அவர் நீதியை உங்கள் கணக்கில் வச்சு உன்னை வாழ வச்சு உன்னை அழகு பார்த்துவார். நல்லவரா நீ கெட்டவனா அப்படின்லாம் அவர் கேட்டுக்கிட்டலாம் இருக்க மாட்டார். ஆமென். அவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் குஷ்டரோகியா நீ நல்லா வாழ்ந்தியா, எத்தனை பாவம் செஞ்ச அப்படிலாம் கேட்டாராங்க. எடுத்தோடனே என்ன நீட்டினார்? கையை நீட்டி அவர் மேலே வைக்க தான் எங்கள் தெய்வம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா?